கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுல் சொன்னதான அநேக வார்த்தைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ வேதத்தை படிக்கின்ற வேளையில் அநேக வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் உற்சாகத்தை ஊட்டி நம்மை ஊன்ற கட்டுகிறதாய் காணப்படுகிறது. இந்த நாளில் கூட அவர் எழுதின 2வது நிருபத்துக்குள்ளாய் கடந்து செல்கிற வேளையில் நான் படித்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். அது என்னை கவர்ந்தது. நம்ம எப்படி இருக்கிறோம்? we are fragrance unto God. நம்ம கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு துர்வாசனை வீசுவர்களாக இல்லாதபடிக்கு நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பையும் கிறிஸ்துவனுடைய ஈவையும் குறித்து மற்றவரிடத்திலே பறைசாற்றுகிற நற்கந்தமாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த வேளையில் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 2:14-15 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையம்பன்ட் லைஃப்பை குறித்து கூட சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அப்படி வெற்றி சிறக்க பண்ணுகிறதான அந்த காரியத்தில் அவருக்கு எல்லா துதியும் கனத்தையும் செலுத்துகிறார். அதோடு கூட நாங்கள் நற்கந்தமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல ஒரு பெர்ஃப்யூம், எப்படி ஒரு வாசனை திரவியம் இருக்கிறதோ ஒரு சென்ட் அடிக்கிறார்கள், ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறார்கள். அது என்ன பாருங்கள், அது என்ன ஒரு குவாலிட்டியான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் அது நல்ல விலை மதிப்பெறு இல்லாத அந்த பரிமள தைலத்தை போல் இருந்தாலும் கூட அது நற்கந்தம் வீசுகிறதாய் காணப்படுகிறது. சில சென்ட்டெல்லாம் அடித்தாக மூக்க புத்திட்டு போயிடணும். ஆனால் சில சென்ட்டுகள் நல்ல ஒரு நற்கந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கந்தமாய் காணப்படுகிறோம். அந்த நற்கந்தம் மற்றவர்களை கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வருவதற்கு நம்மை உபயோகப்படுத்துகிற ஒரு வாசனை பொருளாக அது காணப்படுகிறது. நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை தான் அந்த நற்கந்தமாக இருக்கிறது. அதோடு கூட அடுத்த வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் எங்கள் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்குள்ளேயும் கெட்டுப்போர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு இயேசுவின் நற்கந்தமாக இருக்கிறோம். நம்முடைய சொந்த நற்கந்தம் அல்ல, நம்முடைய சொந்த சுய காரியங்கள் அல்ல, நம்முடைய வாசனையை பரப்புவது அல்ல, இயேசுவினுடைய நற்கந்தமாகிய அந்த வாசனையை பரப்புவது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சாட்சி நமக்குள் இருக்குமே என்று சொன்னால், அவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்குவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அந்த நற்கந்தம் வீசக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கும். இந்த நாளிலே நம்ம நற்கந்தம் வீசுகிறவர்களாய் காணப்படுவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட நாங்கள் மற்றவர்களுக்கு நற்கந்தம் வீசக்கூடியவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமையை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் மற்றவர்களுக்கு நற்கந்தம் வீசுகிறவர்களாக இருங்க.